தமிழ்நாட்டில் வந்து தனியார் மற்றும் அரசாங்க கல்லூரி மற்றும் கல்வி நிலையங்களில் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடத்துறதுக்கு வந்து நடத்தக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவிச்ச தடையும் மீறி பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து அவங்களுடைய ஏற்பாட்டில் அவங்களுடைய பஜ்ரங் பொறியியல் கல்லூரியில் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் கடந்த ஒரு வாரமா ஆர்எஸ்எஸ் கொடியை கட்டி அவங்களுடைய யூனிஃபார்மான அந்த காக்கி டவுசரும் அந்த ஒயிட் கலர் வச்சுட்டு ஒரு 2-3 பேர் வந்து சஃபாரியில கன்னு வச்சுட்டு அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை மூல செலவை செஞ்சு அவங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்தி பயிற்சி கொடுக்கற போல வந்து லத்திகளை வச்சு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா வந்து நாங்க நேத்தே வந்து அவங்க பயிற்சி நடக்கிற அந்த இடத்த வந்து நாங்க எங்க அமைப்பு தம்பிங்க வந்து வீடியோ கிளிப் எடுத்துட்டு வந்தாங்க. அதை நாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு எல்லாருக்கும் அமைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ் வந்து அயத்தூர் கிராமத்துடைய பஞ்சாயத்துக்கு சொந்தமான புறம்போக்கு லேண்டும் உள்ள இருக்கு. வேப்பம்பட்டி 87 கிராமத்துக்கு சொந்தமான ஒய்எஸ்ஆர் லேண்டும் இருக்கு. இந்த லேண்டை வந்து அவங்க அபகரிச்சு அங்க காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க. அந்த காலேஜ் கட்டுற அந்த ஒய்எஸ்ஆர் லேண்டையும் அந்த அரசு புறம்போக்கு நிலத்தை டேக் ஓவர் பண்ணி பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க போன மாசம் வந்து 19ஆம் தேதி நாங்க புகார் கொடுத்திருந்தோம். அந்த புகாருக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. இப்ப ஒரு வார காலமா ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடக்குது. இந்த பயிற்சி முகாம் என்பது வந்து மிகவும் வந்து அங்க வசிக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மிகுந்த அச்சுறுத்தலையும் மன உளைச்சலை ஏற்படுத்துது. ஏன்னா அங்குள்ள அப்பாவி இளைஞர்கள் படிப்பறிவில்லாத இளைஞர்களை மூல செலவை செஞ்சு அந்த பயிற்சி முகாமுக்குள்ள அவங்கள அழைச்சிட்டு வந்து அந்த பயிற்சியை கொடுத்து அவங்கள வந்து தவறுதலான பாதைக்கு எடுத்துன்னு போறதுக்கு அவங்க வழிவகுக்கிறாங்க. இது வந்து அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 கிராமத்துக்கு வந்து அச்சுறுத்தலை ஏற்படுது. அதனால நாங்க அதை எதிர்க்கும் வகையில அதை கண்டனம் தெரிவிக்கும் வகையில வந்து நேற்று வந்து அறிக்கையை வெளியிட்டு இருந்தேன். உடனடியா மாவட்ட நிர்வாகம் வந்து ஏன்னா அந்த பயிற்சி முகாம் நடக்கிறதுக்கு அந்த தாலுகாவுடைய தாசில்தாருக்கோ இல்ல அந்த வில்லேஜ் விஓக்கோ தெரியாம நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப தெரிஞ்சு நடக்குதுன்னா அப்ப அந்த அதிகாரிகள் தவறு பண்ணிருக்காங்க. அப்ப மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அறிக்கை போட்டு இன்னைக்கு வந்து நாங்க போராட்டம் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து நாங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கையை ஏற்று உடனே நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கன்றதுனால நாங்க இன்னைக்கு வந்து பிஏ ஜெனரல் கூட இன்னைக்கு நேரில் பார்த்து நான் சொல்றப்ப வந்து நேத்தே எங்களுக்கு அந்த வீடியோ அங்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடக்கிற அந்த காணொலி வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து வந்தது. அதை நாங்க பார்த்தோம், நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நடவடிக்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த காலேஜ் சுத்தி வந்து அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொடியை வந்து நட்டு வச்சிருந்தாங்க. அந்த கொடியை அப்புறப்படுத்திட்டு அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்ப மாவட்ட நிர்வாகம் உடனடியா வந்து அந்த கல்லூரிக்கு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா அந்த காலேஜ் வந்து அந்த கிராம மக்கள் வசிக்கிறதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு சென்டரா இருக்கும். அப்ப அந்த காலேஜுக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த காலேஜுக்குள்ள ஒரு மாடல் ஸ்கூல் நடக்குது, உண்டு உருவம் பள்ளியும் நடக்குது. அப்ப அந்த மாணவர்கள் அங்க வசிச்சு இருக்கிறப்ப அங்க படிக்கிறப்பவே ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் அது. அப்ப பொதுமக்களுக்கும் அது தெரியல. அப்ப நாங்க வந்து அதை கண்டுபிடிச்சு அங்க ஏதோ ஒரு சவுண்ட் ஒலிக்குது, அங்க ஏதோ ஒரு பயிற்சி நடக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து நாங்க வந்து எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்க அங்க பொதுமக்கள் வந்து எங்களுக்கு அந்த தகவல் சொன்னதுனால நாங்க போயிட்டு அந்த வீடியோ கிளிப் எடுக்கிறப்பதான் தெரிஞ்சது ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம். ஏன்னா ஒரு பயிற்சின்றது ஒரு காலேஜ்ல ஒரு மாணவர்கள் கொடுக்குற பயிற்சி கூட வந்து நார்மலா இருக்கும். அப்ப இவங்க காக்கியில வந்து ஆஃப் டவுசர்ல வந்து காக்கி டவுசரும் வெள்ளை கலர் பனியனு சிலர் சஃபாரியில கன்னுங்கெல்லாம் கையில வச்சுட்டு அந்த பயிற்சி கொடுக்குற அந்த மாணவர்கள் கையில எல்லாருக்கையும் பெரிய பெரிய தடிக்கொம்பு கொடுத்து வந்து அவங்க வந்து வார்ம் அப் மாதிரி பண்ணி அவங்க பயிற்சி கொடுக்கறது வந்து அது வந்து கண்டனத்துக்குரியது. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது, எந்த ஒரு தனியார் பள்ளியிலயோ கல்லூரியிலயோ எந்த ஒரு அரசு பள்ளியிலயோ கல்லூரியிலயோ நடத்தக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப அறிவிச்சதை மீறி நீங்க பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன? அப்ப தமிழ் மண்ணுக்குள்ள ஆர்எஸ்எஸ் வந்து நீங்க புகுந்து இங்க சட்ட ஒழுங்கை சீரழிச்சு இங்க சாதி கலவரம் மத கலவரத்தை தூண்டி நீங்க இங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய மாநில பொறுப்பாளர்களுக்கு உங்களுடைய கருப்பு பணத்தை வந்து பதுக்கி வச்சு அவங்கள வந்து நீங்க வேலை வைக்கிறீங்க. இப்ப நான் அந்த லேடி மேலேயே வந்து இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல வந்து 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை வந்து பதுக்கி அவங்க வந்து யாருக்கோ பினாமியா செயல்படுறாங்க. இது யாருடைய பணம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல விட்டிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து நரேந்திர மோடிஜி கிட்ட வந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க, பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க, குஷ்பு கிட்ட புகைப்படம் எடுத்திருக்காங்க, வானதி சீனிவாசன் கூட நின்று புகைப்படம் எடுத்திருக்காங்க. அதே போல உத்தரகாண்ட் அப்புறம் நிறைய ஸ்டேட் பிரசிடென்ட் முதலமைச்சர் கூட எல்லாம் புகைப்படம் எடுத்திருக்காங்க. அப்ப சாதாரண ஒரு மணல் திருடுல ஈடுபட்ட ஒரு சாதாரண ஒரு லேடிக்கு ஒரு நாட்டோடைய பிரதமர் பக்கத்துல நின்று உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்ப என்ன இல்ல? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு பொறுப்பை சும்மா டம்மியா உங்களுக்கு கொடுக்க வச்சு வட இந்தியால இருந்து நீங்க உங்க பணத்தை வந்து பதுக்கி
ரூபாய்க்கு உங்க பெயர்ல வந்து பிளாக் பண்ணியை போட்டு நீங்க இங்க பதுக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அதாவது வந்து இவங்க மேல புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் சொல்றாங்க கவர்மெண்ட் மாறினா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இடி ஐடி என்ன பண்றாங்க, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஆவாத கட்சியில MP MLA அமைச்சர் வீட்டெல்லாம் வந்து ரைடு விட்டு அச்சுறுத்தி அவங்கள பயம்படுத்துறீங்க. அது போல உங்க பிஜேபியில இவ்வளவு கருப்பு பணம் நாங்க ரெக்கார்டிக்கலா குத்துக்கிறேன். 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணம் இருக்குன்னு ஆவணங்களோட இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் கொடுத்து பிரஸ் மீட்டா கொடுத்துருக்கிறேன். இவ்வளவு கணத்துல அது இருக்கும், ஒரு 100 கிலோ கணத்துல இருக்கும். அந்த ஆவணங்களோட நான் புகார் கொடுத்தேன். அப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் என் இன்கம் டேக்ஸ் அலுவலகம் புகார் நடவடிக்கை எடுக்கல. அப்ப உங்களுடைய அந்த ஈடியும் ஐடியும் உங்களுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் போல அவங்கள வந்து அந்த பொதுவான அமைப்பை வந்து நீங்க சட்ட ரீதியா நீங்க பயன்படுத்துறீங்க. அப்ப உங்களுக்கு ஆவாத கட்சி மீதியும் உங்க ஆவாத தமிழ்நாட்டில் இருக்க தொழிலதிபர்கள் மீது வந்து ரைடு விடுறீங்க, அவங்கள அச்சுறுத்துறீங்க. அப்ப உங்க பாஜக பிளாக் பண்ணி நாங்க சொல்லியிருக்கிறோம், ஆதாரத்தோட சொல்லி நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன? அப்ப இது நாங்க மக்கள் மன்றத்தில் நாங்க எடுத்துட்டு போலாம். வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் மன்றத்தில் பாஜக வந்து தன்னை வந்து யோகியமான கட்சி, நாங்க ஊழலுக்கு எதிரான கட்சி, நாங்க ஊழலை ஒழிக்கிற கட்சி சொன்ன கட்சி கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டு மண்ணை அழிக்க வந்த கட்சி, தமிழ்நாடு மக்களுடைய பணத்தை சுரண்ட வந்த கட்சி, அவங்க மிகப்பெரிய ஊழல் கட்சி, 5000 கோடி மதிப்பிலான பணத்தை வந்து பதுக்கி வச்சிருக்கிற கட்சின்னு நாங்க சட்டமன்ற எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் நாங்க வந்து நாட்டு மக்கள் கிட்ட மக்கள் மன்றத்தில் நாங்க வைக்க போறோம்.